தவக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை. அன்புக்கினியவர்களே, அந்த மறைக்கல்வி வகுப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் ஒருவர் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10 கட்டளைகளை குறித்து விளக்கமாக அவர் விளக்கி வருகின்றார். ஒரு மாணவன் எழுந்து, டீச்சர், கடவுளுக்கு புத்தியே இல்லை என்று கூறினானாம். டீச்சர் அதிர்ந்து போனார்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று கேட்டதற்கு, ஆம் டீச்சர், கடவுள் மனிதனுக்கு ஒரே ஒரு கட்டளையை முதலாக கொடுத்தார். அந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்ற கட்டளையை. ஆனால் மனிதன் அந்த ஒரு கட்டளையை கூட அவனால் கடைபிடிக்க முடியவில்லை. அவன் அந்த கட்டளையை மீறுகிறான். அப்படி இருக்க 10 கட்டளையை கடவுள் ஏன் கொடுக்கிறார்? அவருக்கு தெரியும் அவர்கள் மீறுவார்கள் என்று. இருப்பினும் அவர் ஏன் கொடுக்கிறார் என்ற ஒரு பதிலை அவன் பதிலாக கூறுகிறான். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வில் சட்டங்கள், சட்டத்திட்டங்கள், வழிமுறைகள், நியமனங்கள் இவ்வாறாக நமது வாழ்வில் இருந்து வருகின்றது. இது நம் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் அதை நாம் மீறும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அது நம்மை தீய வழிக்கு இட்டு செல்கின்றது மீறும் பொழுது என்பதை நாம் அறிந்தும் அதை அறியாதவர்களாக பயணித்து வருகின்றோம். சிறப்பாக இன்றைய நாளில் 2 வாசகங்களும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, ஆண்டவரின் கட்டளைகளை மையமாக வைத்தும் அவற்றை நாம் கடைபிடிக்கும் பொழுது நமது வாழ்வில் நாம் மகிழ்ச்சியை காண முடியும் என்பதையும் தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. 1ஆம் வாசகத்தில், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்களையும் நீங்கள் உங்களது வாழ்வில் கடைபிடித்து வாருங்கள், அவை உங்களை ஒழுங்குபடுத்தும் என்பதை மையமாக வைத்தும், நற்செய்தியில், திருச்சட்டத்தையோ இறை வாக்கையோ நான் அளிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், மாறாக அவற்றை நான் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். மேலும் சிறப்பாக, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளியா என்ற உன்னதமான ஆழமான அன்பின் செய்தியை இறைவன் நம்ம ஒருவருக்கும் இன்று பரிசாக தருகின்றார். பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் பல விதமான மின் பொருட்களை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி வருகின்றோம். புதிய புதிய மின் பொருட்களை ஒவ்வொரு முறையும் நாம் வாங்க செல்கின்றோம். அதை நாம் வாங்கி வரும் பொழுது அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதிமுறையை நாம் சரிவர நாம் அதை பயன்படுத்தினால் நமக்கு அந்த மின்பொருளானது பயன்பாட்டிற்கு வரும். நாம் அந்த பயன்பாட்டினை, அந்த விதிமுறைகளை, வழிமுறைகளை நாம் சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் அந்த மின்பொருள் நமக்கு பயனளிக்காது. அதுபோலதான் இறைவன் கொடுத்த கட்டளைகள் நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பால் அழைத்து செல்வதற்கும், பிறரை நாம் அன்பு செய்வதற்கும், பிறரில் இறைவனை காணவும் இந்த இறைவன் கொடுத்த கட்டளைகள் நமக்கு உதவுகின்றன. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்தின் மைய வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 3வது வாரம். இன்னும் 3 வாரங்கள் உள்ளன புதிய வாரத்திற்கு நாம் அடியெடுத்து வைப்பதற்கு. நாம் இறைவனையும் இறைவனுடைய கட்டளைகளையும் நாம் முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது நமது வாழ்வானது இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய, இறை மனித உறவில் நம்மையே நாம் சங்கமித்துக் கொள்ளக்கூடிய வாழ்வாக வாழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறப்பாக இன்றைய நாளில் நாம் இறைவனை நாடுவோம். இறைவனோடு பயணிக்க தொடர்ந்து நாம் இறைவனை இந்த நாட்களில் முழுமையாக மன்றாடுவோம். ஜெபம். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முழுமையாக ஆசீர்வதித்தருளும். உமது ஆவியின் வல்லமையை பொழிந்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கட்டளைகளை எங்களது வாழ்வில்
கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து உம்மோடு பயணிக்கக்கூடிய அருளுதவியை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.